ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சத்தான ஆரோக்கியமான கிரேவி தான் பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு பச்சை பயிறு கிரேவி தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே இந்த பச்சை பயிரை ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் சூப்பராக சிம்பிளாக பண்ணிடலாம். இது வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பயிரோடு சேர்த்து ஒரு 10 கொண்டக்கடலையும் நீங்கள் வந்து சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா ஊறிடணும். ஒரு 7 மணி நேரமாச்சும் இந்த பச்சை பயிரும் கொண்டக்கடலையும் நமக்கு வந்து நல்லா ஊறிடணும். இது வந்து உப்பு போட்டு வேக வச்சுருவோம். இப்போ இதை தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக வச்சுட்டு இது வேகிறதுக்கு ரொம்பலாம் நேரம் எடுக்காது. ஒரு 3 விசில் வந்தாலே போதும். நமக்கு இது வந்து நல்லாவே வந்து குழஞ்சிரும். அதனால் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, அதே போல் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, சோம்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும், இல்லை சின்ன வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி, பூண்டு அது லைட்டாக கொஞ்சோன்னு போடுங்க. பச்சை மிளகா, தக்காளி வந்து 2 தக்காளி. கண்டிப்பாக இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு தேவைப்படுது. அதனால் நம்ம வந்து புளிப்பான தக்காளியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா நமக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து வதக்கிடணும். இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிடுங்க. கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அதையும் நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு மசாலா பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்காக பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா இந்த 2 மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். கரம் மசாலா 1 ஸ்பூன் அப்படின்னா மிளகாத்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டா போதும். இது நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் நல்லா விசில் வந்துருச்சு. ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பச்சை பயிறு நல்லாவே நமக்கு வந்து மசிஞ்சு வந்திருக்கு. இதை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த மசாலாவில் நம்ம வந்து சேர்த்து விட்றணும். நல்லா மசிஞ்சிருக்கு. இதை அப்படியே வந்து இதில் சேர்த்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. பச்சை பயிறு கிரேவி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்பவும் வந்து சத்தானதும் கூட. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரிலாம் போட்டு எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி குருமா வைக்கிறவங்க இந்த மாதிரி பச்சை பயிரையும் புதுசாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே டைமிங்கில் ஆரோக்கியமானதும் இருக்கும். பச்சை பயிரை நம்ம வந்து வேக வச்சு கொடுத்து சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவையாவது இந்த பச்சை பயிறு கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.